வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நிவி அம்மு அவர்களுடைய புதிய கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிதைக்கும் சித்திரவதை நீ எடி நீ எடா. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம புது கதைக்குள்ள போகலாமா? சித்திரவதை 57. மித்த கூறியது போலவே பிருந்தா வீட்டிற்கு வந்து விட்டான். ஆனால் ஊரை அந்த குளிரில் உறங்கிக் கொண்டிருக்க மித்ரன் மட்டும் ஸ்வெட்டர் போட்டபடி குளிரில் நடுக்கிக் கொண்டு அவர்களின் வீட்டு வாசலில் நின்ற நேரம் காலை 5 மணி. பிருந்தா வீட்டின் கதவு கூட திறக்கப்படவில்லை. இரு பெண்கள் வேலைக்கு சென்றவரை மொழி 5 மணிக்கு எழுந்து விடுவார். இப்போது எழுவதற்கு காரணமில்லாமல் 6 மணி போல் கதவை திறந்து வாசலுக்கு தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தவர் குளிரில் நடுங்கியபடி நிற்கணும் மித்தனை கண்டு அதிர்ந்து போனார். மித்து என மொழி அழைக்க சிரித்தபடி குட் மார்னிங் மா என்று கூறியவனை விழிகள் விரித்து பார்த்தவர், எப்ப வந்த நீ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். சரி சரி உள்ளவா என அவனை உள்ளே அழைத்து சென்றவர் வேக வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்து காஃபி போட துவங்கினார். வந்ததான் வந்த, கதவை தட்டி இருக்கலாம்ல, இல்ல பிருந்தாவுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. இது என்ன சென்னையா, வெளியே வெயிட் பண்ண, குளிர்ல உறைஞ்சு போயிருப்பல்ல என திட்டியபடி அவள் முன்னாடி சூடான காஃபியை மித்து முன்பு நீட்டினார். இருந்த குளிருக்கு காஃபி இதமாக இருக்க கடகடவென வாயெடுக்காமல் குடித்தவனுக்கு சூடான காஃபி உடம்புக்குள் சென்ற பிறகுதான் நிம்மதியாக இருந்தது. அவன் குடித்த வேகத்தை கண்ட மொழி மற்றொரு கப்பை கொண்டு வந்து வைக்க கைகளை தேய்த்தபடி கூச்சப்படாமல் எடுத்துக்கொண்டவன், ரொம்ப நன்றிமா, இன்னைக்கு கொஞ்சம் குளிர் அதிகம்தான் என்றான். மொழியோ, அட பாவி, கொஞ்சம் அதிகமாவா, பனிமழை மாதிரி கொட்டுதுரா என நினைத்துக் கொண்டவர் வேக வேகமாக சமைக்க துவங்கினார். தாயின் குரல் கேட்டு, யார்கிட்டமா பேசிட்டு இருக்க என்று கேட்டபடி கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்து வந்தாள் பிருந்தா. சத்தியமாக மித்ரனை எதிர்பார்க்கவில்லை, அதுவும் இவ்வளவு காலையில். மித்து என்று அதிர்ச்சியாக அழைத்தவள், எந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? மித்து அதிர்ந்து போனவன், பிருந்தா நீ தானே வர சொன்ன, மறந்துட்டியா சோகமாக கேட்டவனை கண்டவள், நான் மறக்கல, நீ இவ்வளவு சீக்கிரம் வருவ நான் எதிர்பார்க்கல, அவ்வளவுதான் என்றபடி தன் தாயை பார்த்தாள். மொழியோ ஊமை சிரிப்பு சிரித்தபடி சப்பாத்திக்கு மாவு உருட்டி கொண்டிருந்தார். பிருந்தா குளித்து முடித்து கிளம்பி வர மொழியும் சமையலை முடித்து டேபிளில் அடுக்கிக் கொண்டிருந்தார். பிருந்தா வந்து சாப்பிட்டு கிளம்புங்க என்ற குரல் கொடுத்தவர் மித்துவுக்கு பரிமாற துவங்கினார். ஓகே மித்து, நம்ம கிளம்பலாம். முதல்ல எங்க போலாம் சொல்லு? கோயிலுக்கு போவோம் பிருந்தா. நான் என்ன சாமியாராவா? கோயிலுக்கு போவ? வா, ஒரு கார்டன் இருக்கு பக்கத்துல, அங்க போலாம் என அழைத்துக் கொண்டு கிளம்பினாள். பிருந்தா கூறிய கார்டன் பல பூச்செடிகள் விற்பனை செய்யும் இடம். உள்ளே நுழைந்தவள் அங்கிருந்த பூக்களை காட்டி, இந்த பூலாம் எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஆமா பிருந்தா, இப்ப பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, சாயங்காலம் பாக்கும்போது வாடி கொட்டி போயிடு, அவ்வளவுதான் பூக்களோட வாழ்க்கை என்றவனை முறைக்க பார்த்தாள் பிருந்தா. எதற்கு முறைக்கிறாள் என தெரியாமல் திருவென குழந்தை போல் விழித்துக் கொண்டிருந்தான் மித்து. அவனை முறைத்தபடி அவனை கடந்து சென்றவள் தனியாக சிரித்தாள். ஏதாவது பேசணும்னு பேசிட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சிருக்கத பாரு என அவனை மனதுக்குள் செல்லமாக கடிந்து கொண்டாள். மித்து இங்க வாங்கல, இந்த மணி பிளான்ட் அழகா இருக்கு, வாங்கிக்கலாமா? தாராளமா வாங்கிக்க பிருந்தா என்றவன் கையில் ஜாடியை தூக்கி வைத்தாள். அவனும் சுமந்து கொண்டு அவள் பின்னால் செல்ல இன்னும் சில தொட்டிகளை வாங்கி அவன் தலையில் கட்டினாள். அங்கு 3000 கரைத்துவிட்டு மித்துவை அழைத்துக் கொண்டு பேக்கரி சென்றாள். 2 பீஸ் பிளாக் ஃபாரஸ்ட், ஒரு எக் பப்ஸ், ஒரு மாசா, பாதாம் கேக் 3 பீஸ், 2 லட்டு வாங்கி எடுத்து வந்து டேபிளில் அமர்ந்தாள். மித்து எக் பப்ஸ் எடுக்க போக கை நீட்டியவன் விரலில் அடித்தவள், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான், நீங்க உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கோங்க போங்க என்றபடி அவன் கை வைத்த எக் பப்ஸை சுவைத்து சாப்பிட துவங்கினாள். மித்து பிருந்தாவை விழித்து பார்த்தவன் சென்று தனக்கென ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் வாங்கி வந்து அமர்ந்தான். அவனுக்கு தெரியும் அவள் முழுவதையும் சாப்பிட மாட்டாள் என, தன்னை சோதிக்கிறாள் என்று நினைத்தான். அவன் நினைத்தது போலவே வாங்கிய அனைத்திலும் ஒவ்வொன்று சாப்பிட்டவள், என்னாலும் சாப்பிட முடியல மித்து, இது எல்லாத்தையும் நீ சாப்பிடு என அவன் முன்பு நகர்த்தி வைத்தாள். மித்து பொங்கி எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டவன், ஓகே பிருந்தா என்றபடி ஒவ்வொன்றாக காலி செய்தான். மித்துவுக்கு அதிகமான செலவும் வைக்காமல் குறைவான செலவும் வைக்காமல் பல இடங்களுக்கு அவனை இழுத்துச் சென்று அவனின் பொறுமையை சோதித்து பார்த்தாள். மித்து அனைத்திலும் நிதானமாகவே இருந்தான். அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்தவன் அவள் கேட்காததையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்தான். மித்து, உனக்கு கோமே வரலையா என் மேல? எதுக்கு பிருந்தா? நான் உன்னை இவ்வளவு அலைய விடுறேன், நிறைய செலவு வைக்கிறேன், கொஞ்சம் கூட எரிச்சல் ஆகாம சிரிச்சுக்கிட்டே இருக்க? காரை சாலை ஓரம் நிறுத்தியவன்
பிருந்தாவை பார்த்தபடி வசதியாக அமர்ந்தான். பிருந்தா, இன்னைக்கு நீ என்ன சோதிக்கணும்னு இதெல்லாம் பண்ற. இது உன்னுடைய நேச்சரே கிடையாது. அடுத்து நம்ம கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்தா இதை விட அதிகமா சுத்தணும், செலவு பண்ணணும். உன்னையும் நான் பாத்துக்கணும் பிருந்தா. இதுல கோபம் எதுக்கு வரப்போகுது? நீங்க செலவு பண்ணதான் நான் சம்பாதிக்கிறேன். பொட்டில பூட்டி வச்சு வேடிக்கை பார்க்க கிடையாது. இந்த சுமை எல்லாம் காலம் காலமா ஆம்பளைக்கு தான் தூக்குறோம். ராதா கிட்ட கத்துக்கிட்டேன். நீ சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம உன் அம்மா கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவ. அதனால ஆடம்பரமா தேவையில்லாத செலவு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொமான்டிக்கா ப்ரப்போஸ் பண்ண தெரியாம இருக்கலாம். நான் ப்ரப்போஸ் பண்றதே சொதப்பிட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், என் விருப்பம் என்னன்னு கோவப்படாம நீ புரிஞ்சுக்கிட்ட, அதுவே எனக்கு போதும். என்ன புரிஞ்சுக்க கூட மனைவி வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதுவே போதும். நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிப்போம். உங்க அம்மா மட்டும் அழைச்சு. எங்க வீட்டுல என் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் எது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாதான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன குழந்தைல இருந்து பிடிக்கல. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் ஏதாவது பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க என்று மூச்சை பிடித்துக்கொண்டு பேசி முடித்தவனை வெறித்த பார்வை பார்த்தாள். மித்து, உன்னை எனக்கு 2 வருஷமா தெரியும். பட்டென போட்டு உடைத்தாள். மித்து அதிர்ச்சியாக பார்க்க, உண்மைதான் மித்து, உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க அம்மா என் வாழ்க்கைய நானே முடிவு பண்ணணும்னு கட்டாயமா சொன்னதும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை தேட ஆரம்பிச்சேன். அப்ப யதார்த்தமா உன் போட்டோ Facebookல பார்த்தேன். உன் சிரிப்பு எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா அன்னைக்கு நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா தினமும் உன் முகம் ஞாபகம் வரும் எனக்கு. என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ண பொண்ணு ஒரு நாள் உன் போட்டோவை பாக்குறத பாத்துட்டா. உங்க ஜூனியர்னு சொன்னா, உன்னை பத்தியும் சொன்னா. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு உங்கனும். நாங்க சென்னை வந்தப்போ உன்னை நேர்ல பார்த்தேன். ஒருத்தர் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். அன்னைக்கு பேச முடியல, அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் தீஷிய பார்த்ததும் அவள் இருந்த நிலைமைய பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன். சர்வா வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. மறக்க முயற்சி பண்ணினேன். ரொம்பவே பயம், கல்யாணத்தை நினைச்சு. என் அம்மா புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி தீட்சி, நானும் அப்படி நிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா கிட்ட உன்னை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன். அம்மா என் மனசை மாத்த நிறைய முயற்சி பண்ணி வெறுத்து போயிட்டாங்க. கொடைக்கானல உன்னை பார்த்ததும் நிறைய ஆசையா இருந்துச்சு. ஆனா சொல்ல தயக்கம். தீட்சி வாழ்க்கைய பத்தி முழுசா தெரிஞ்சதும் என் மனசு மாறிடுச்சு மித்து. உன்னையும் எனக்கு முன்ன விட ரொம்ப பிடிச்சு போச்சு. நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். அம்மா தான் நீ என்ன விரும்புற, வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணேன். நீ எல்லாரையும் சரியா புரிஞ்சுக்கிற. கொஞ்ச நாள் மட்டுமே தெரிஞ்ச என் அம்மாவுக்காக கூட யோசிக்கிற. ஆனா உன் அம்மாவை நீ முழுசா புரிஞ்சுக்கல. உன் அம்மா ஏன் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நீ உணரவே இல்ல. நீ உன் அம்மாவை ஏத்துக்க வேண்டாம் மித்து, புரிஞ்சுக்கோ. அவங்க எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாங்க அது போதும். அதுக்கப்புறம் சொல்லு கல்யாணத்தை எப்படி வச்சுக்கலாம்னு. கட்டாயம் மறுக்காம உன்னை நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். மித்து அப்படியே அமர்ந்திருந்தான். சித்திரவதை 58. அதிகாலை தீ தூங்காமல் சுவற்றை வெறிக்க பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். கணவனை அழைக்கழிப்பது ஒரு பக்கம் வேதனை. தனக்கும் அவன் தோல் சாய துடிக்கும் மனதை கட்டுப்படுத்த முடியாத போராட்டம். இதில் இந்த காஞ்சு இதே வீட்டில் கண் முன்பே அவளை பார்த்ததும் அனைத்தும் தூரமாக ஓடி கோபம் மட்டும் ஒட்டிக் கொள்கிறது. ராதா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். தூக்கத்திலேயே மனைவி அருகில் நெருங்கி படுத்து அவள் மீது கை போட ராதா கையை வெடுக்கென்று தூக்கி தூர போட்டவள் வேகமாக எழுந்து சென்றாள். ராதாவின் தூக்கம் பறந்து போனது. செல்லும் மனைவியை வழி நிறைந்த பார்வை பார்த்தவன் ஆறுதலுக்கு மகனை நெருங்கி படுத்துக் கொண்டான். தூக்கம்தான் வரவில்லை. காஞ்சு தூக்கத்திலேயே தொண்டை அடைப்பது போல் உணர்ந்தவள் எழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு போனை எடுத்து பார்த்தாள். பூச்சி போன் ஏதாவது பண்ணிருக்கானா என்று. வழமை போல் ஒன்றும் இல்லாமல் இருக்க கடுப்பாக போனை தூக்கி எறிந்தாள். இந்த பூச்சி எங்க போய் செத்து தொலைஞ்சான்னு தெரியல என நினைத்தபடி எழுந்து பாத்ரூம் சென்றவள் அங்கிருந்த கண்ணாடியில் தன் முகத்தை கண்டு அதிர்ந்து போனாள். முகம் முழுவதும் பருக்களாக இருக்க சிகப்பு சிகப்பாக பார்க்கவே அசிங்கமாக தெரிந்தது. அதிலும் மூக்கில் இருந்து ரத்தம் வடிந்து காய்ந்து போயிருந்தது. அச்சோ, என் முகத்துக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆகுது? எப்படி முகம் முழுக்க இவ்வளவு பரு வந்துச்சு என கண்ணாடியை பார்த்தபடி முகத்தை தடவி தடவி பார்த்து கதற துவங்கினாள். முகத்தில் சிறிதாக புள்ளி வந்தாலே பிடிக்காது. முகத்தை எப்போதும் பளபளவென வைத்திருப்பாள் வயதானாலும். இன்று ஆங்காங்கே சிகப்பாக பெரிய பெரிய கட்டைகளாக இருக்கும்போது அவள் முகத்தையே அவளுக்கு பிடிக்கவில்லை. தன் முகத்தை இப்படி பார்க்கவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. பாத்ரூமில் இருந்த அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்தாள். எதை உடைத்தாலும் அவள் முகத்தை இன்னும் அந்த கண்ணாடி காட்டிக் கொண்டிருக்க கண்ணாடியை உடைத்து தூள் தூளாக தெறிக்க விட்டாள். கண்ணாடியை உடைத்தாள் எல்லாம் மாறிவிடுமா? தன் முகம்தான் சரியாகி விடுமா? தன்னால் தன் முகம் அலங்கோலமாக இருப்பதை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். கல்யாணத்தை நிறுத்த சீப்பை ஒழித்தது போல் உள்ளது காஞ்சுவின் நிலை. கண்ணாடியை உடைத்து விட்டால் எல்லாம் சரியாகி விட்டதாக நினைத்துக் கொண்டாள். முகத்தில் கை வைத்தாலே வலிக்க துவங்கியது. தேவையில்லாமல் முகத்தை போயிட்டு தேய்த்ததில் முகம் எரிய துவங்கியது காஞ்சுவுக்கு. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு மூக்கில் இருந்து ரத்தம் வேற சொட்ட சொட்ட பயந்து போனாள் காஞ்சு.
வேகமாக பாத்ரூம் விட்டு வெளியே ஓடி வந்தவள் அரை கண்ணாடியில் தன் முகம் பார்த்தாள். எந்த மாற்றமும் இல்லை. கூடுதலாக மூக்கில் இருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. பயத்தில் உறைந்து போனாள் காஞ்சு. என்ன நடக்குது? எப்படி நடந்தது? எதுவும் புரியவில்லை. அழ அழ அதிகமாக மூக்கில் இருந்து ரத்தம் வர துவங்கியது. கண்ணை அழுத்தி துடைக்க அப்போதும் பருக்கள் எரிய துவங்கியது. கண்ணீர் பட்டு எரிச்சல் பயங்கரமாக எடுக்க துவங்க வேகமாக பாத்ரூமுக்குள் ஓடி முகத்தை சாதாரண தண்ணீரில் கழுவினாள். ஜெல்லென்ற தண்ணீர் பட்டதும் சுகமாக தோன்றியது. எரிச்சலுக்கு இதமாக இருந்தது காஞ்சுவுக்கு. 10 நிமிடம் தண்ணீரில் அப்படியே முகத்தை காமித்தபடி நின்றிருந்தவள் மூக்கில் இருந்து ரத்தம் வடிவது நிற்காமல் இருப்பதைக் கண்டு, இனிமே இங்கே நிக்க கூடாது, ஹாஸ்பிடல் போகணும் என முடிவு செய்தவள் மணியை பார்த்தாள். மணி 6 என காட்டியது. அதற்குள் சமையல் செய்பவர் ராதா அறைக்கதவை தயக்கமாக தட்டினார். தீதான் கதவை திறந்தாள். என்னக்கா? தம்பி இல்லையாமா? உள்ளதா இருக்காங்க, இருங்க எழுப்புறேன். அதற்குள் சொல்லுங்க என்றபடி ராதா வந்து நின்றான். தம்பி, உங்க சித்தி ரூம்ல ஒரே சத்தமா இருக்கு, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க போல, அழுவுற சத்தம் கேக்குது. அவர் கையை பிசைந்தபடி பதட்டமாக கூறவே ராதா கண்ணை கசக்கிக் கொண்டு சாதாரணமாக நின்றவன், நீங்க போய் எங்களுக்கு டீயும் சர்வாவுக்கு பால் எடுத்துட்டு வாங்க, அப்படியே சித்திக்கு வாசனையா பால் கலக்கி வைங்க. அவரு ராதாவை பாவமாக பார்க்க, பயப்படாதீங்க, இனி இது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம், இன்னைக்குதான் கடைசி என்றான். அவரும் நம்பிக்கையாக தலையசைத்து விட்டு சென்றார். ராதா கேட்டது போல் கொண்டு வந்து கொடுத்தவர், நான் போய் உங்க சித்திக்கு பால் கலக்கிறேன் தம்பி என்றபடி செல்ல ராதா மனைவிக்கு எடுத்து கொடுத்தவன் பலமான யோசனையில் இருந்தான். தேய், நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் சித்தியை அழிச்சிட்டு ஹாஸ்பிடல் போற மாதிரி இருக்கும். நான் அந்த பக்கம் போனதோ நீ தனியா எதுவும் திட்டம் போட முடியாது. முக்கியமா வீட்டை விட்டு வெளியே போகாத, புரியுதா? சர்வா பாத்துக்கிட்டு வீட்டிலே இரு. தேய் கணவனை கூர்மையாக பார்த்தாள். அவளின் பார்வை உணர்ந்தாலும் ராதா வாயை திறக்கவில்லை. அதே நேரம் ராதாவின் அறைக்கதவை படபடவென தட்டினாள் காஞ்சு. ராதா முகத்தில் ஒரு குரூர சிரிப்பு தோன்றியது. வசி பேங்கில் லோனுக்காக அலைந்து கொண்டிருந்தான். லோன் எடுக்க சுயமாக அவனிடம் வேலையும் இல்லை. அவனுக்கென்று எதுவும் சொத்தும் இல்லை. தினமும் அலைந்து திரிந்து துவண்டு வருவான். அவனை லிதி தாங்கி பிடித்து ஊக்கமாக பேசுவாள். எப்படியோ முயன்று தன் நண்பன் உதவியுடன் ஒரு பேங்கில் லோன் கிடைத்தது. அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடித்ததும் லோனுக்கு கையெழுத்து போடும் நேரத்தில் பத்மாசன் அங்கே வந்தார். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அந்த பேங்க் கஸ்டமர். மேனேஜருக்கு நன்றாக பழக்கமானவர். வசியை கண்டு நக்கலாக சிரித்த பத்மாசன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய லோனை கெடுத்து விட்டார். மனமுடைந்து போனான் வசி. என்னடா, உன் அம்மா பெருசா சவால் விட்டு வெளியே வந்தா? என்னமோ பொண்டாட்டி ஹோட்டல்ல தங்கி அவ வாங்கி தர்ற சொத்தை சாப்பிடற போல. லோன் உனக்கு எங்கேயும் கிடைக்காதுடா. உன்னை நம்பி உனக்காக எவனும் கேரண்டி கையெழுத்து கூட போட மாட்டான்டா. நீங்க எல்லாரும் இப்படியே திருவா அலைஞ்சு திரிஞ்சு சோத்துக்கு வழி இல்லாம திரும்பவும் ஏன் கள்ளதாண்டா வந்து விழணும். ஆனா மன்னிக்க மாட்டேன்டா. முக்கியமா என்ன அவமானப்படுத்துற உன் அம்மாவை மன்னிக்கவே மாட்டேன். எல்லார் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி பழி வாங்காம விடவே மாட்டேன்டா என்றார் பழி உணர்வோடு. அது என்னைக்குமே நடக்காத மாமனாரே. அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தம் இல்ல, நல்லவரும் இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? என் அத்தை உங்களை விட்டு வந்ததும் தான் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. உங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. உங்க ஞாபகம் கூட அவங்களுக்கு கிடையாது. இனி செத்தாலும் நாங்க உங்களை தேடி வரமாட்டோம். ஆனா கொடி சீக்கிரம் நீங்க தெருவுல நிக்க போறீங்க, அது உறுதி. அதுவும் நீங்களே போலியா உருவாக்குன வாழ்க்கையாலதான் மாமனாரே. லதிகா பத்மாசனை வெறுப்பேற்றியபடி கணவன் அருகில் நின்றவள், என்ன சொன்னீங்க? என் புருஷனுக்கு கேரண்டி கையெழுத்து போட யாரும் இல்லையா? யாருமே போடக்கூட மாட்டாங்களா? கைத்தட்டி சிரித்தாள். கையெழுத்து என்ன, பணத்தையே அள்ளித்தரேன். நீ நானும் போட்டி போட்டு வந்தாங்க. ஆனா என் புருஷன் தான் மறுத்துட்டாரு. அவருடைய சொந்த உழைப்பா இருக்கணும்னு ஆசை அவருக்கு. அவங்கள மாதிரியா பொண்டாட்டி சொத்து பணம் நகை முழுக்க தின்னுட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்க? வசி சொக்க தங்கம். உங்கள மாதிரி கறி தின்னு கிடையாது மாமனாரே. என் அத்தை சொன்ன மாதிரி என் வசி வளரதான் போறாரு. அத நீங்களும் பாக்கத்தானே போறீங்க என்ற பத்மாசன் முகத்துக்கு நேராக சொடக்கு போட்டு சவால் விட்டாள் லிதி. அதே நேரம் முகிலன் பேங்குள்ளே நுழைந்தவன் வசீகரனின் கேன்சல் ஆன லோனை தன்னுடைய தனி முயற்சியில் சாங்ஷன் செய்தார். பத்மாசனை கண்டுகொள்ளவே இல்லை. வசி அருகில் வந்தவர், இதுவும் உன் சுய உழைப்புதான் வசி. முதல்ல உன்னை நான் தோக்கினேன். இன்னைக்கு உன் பிசினஸ்க்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அருணா ஒத்துக்கல, இதையும் மறுக்காத. கடன் நீதான் அடைக்க போற, நான் இல்ல வசி. நீ முன்னேறு, அதை நான் பாக்கணும். அருணா ராணி மாதிரி வாழணும். அவங்க அப்பா வீட்டுல இருந்த மாதிரி, அவங்க அப்பா பாத்துக்கிட்ட மாதிரி. கண்டவங்க பேசுறது கண்டுக்காத. நல்ல பக்கத்துணையான மனைவி கிடைச்சிருக்கா. உனக்காக வாழ்ற அம்மா இருக்காங்க. அது போதும் உனக்கு முன்னேற தேவையான வெறிக்கு. ஏனோ அனைத்தையும் மறுத்த வசிக்கு இந்த உதவியை, அதுவும் முகிலனை மறுக்க தோன்றவில்லை. ஏற்றுக்கொண்டான். பத்மாசன் உடைந்த மூக்கை ஒட்ட வைக்காமல் அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். தன் மகனுக்கு மனைவியின் முன்னாள் காதலன், அதுவும் தன் கண்முன்பே உதவி செய்தது. அதிலும் மகனை முதலில் இவன்தான் தூக்கினான் என்பது புது செய்தி.
மனைவி பிரசவத்துக்கு மருத்துவமனையில் இருக்கும்போது வேறு ஒருத்தியை தேடி சென்றவனுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நன்றி. அவரை எப்படி அழைப்பது என தெரியவில்லை வசிக்கு. சார், அங்கிள் என அழைக்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. நன்றி சொல்லி தள்ளி வைக்காத வசி, எப்பவும் உங்களை சுத்திதான் நான் இருப்பேன் என்றவர் சிறு தலையசைப்புடன் சென்றார். வசி காரில் செல்லும்போது லிதி கையை மென்மையாக பற்றி கொண்டான். இவள் இல்லை என்றால் துவண்டு போய் இருப்பது உறுதி. அவள் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டவனை ஆச்சரியமாக பார்த்தாள் லிதி. சித்திரவதை 59. ராதா நிதானமாக நின்று கொண்டிருந்தான். போ தேய், போய் கதவு தர, தைரியமா தர. எத்தனை நாள் நீ காத்துட்டு இருந்தது உனக்காக, என்னுடைய பரிசு என்றான் அவள் கன்னத்தை வருடியபடி. ராதா முகமும் பேச்சும் சாதாரணமாக இருந்தாலும் அவன் கண்களில் மின்னிய குரூரரும் எதையோ சாதித்த உணர்வும் தீ உள்ளுக்குள் நடுக்கம் கொடுத்தது. அதற்குள் காஞ்சு அரைக்கதவை பேய் போல் தட்டி கொண்டிருந்தாள். தீ கணவனை பார்த்தபடி வேகமாக கதவை திறந்தவள் அங்கு நின்றிருந்த காஞ்சுவை கண்டு அதிர்ந்து போனாள். முகம் வீங்கி பருக்களாக திட்டு திட்டாக சிகப்பாக இருந்தது. தீயை தள்ளி விட்டுவிட்டு அறைக்குள் வந்தவள், ராதா, என் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு, ஏதாவது பண்ணு. அவள் அவன் நெஞ்சில் சாய்ந்தபடி கதறினாள். தீயோ அதிர்ச்சியாக கணவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். காஞ்சுவின் இந்த கொடூரமான நிலைமைக்கு ராதாதான் காரணம் என தீக்கு தெரியும். மிகப்பெரிய அதிர்ச்சி 1% கூட எதிர்பார்க்கவில்லை ராதாவின் இப்படி ஒரு பழிவாங்கும் படலத்தை. மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்து ரகசியமாக கண்ணடித்தவள், சித்தி என்னாச்சு? ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கு போல. இருங்க, டாக்டர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுறேன். சித்தி அழாதீங்க, சர்வா பயந்து அழப்போறா. ராதா சொல்லி முடிப்பதற்குள் காய்ச்சி போட்ட சத்தத்தில் குழந்தை பயத்தில் துடித்து அழுது எழுந்தான். மகனின் அழுகுரலில் காஞ்சுவை விலக்கி விட்டவன் பாய்ந்து மகனை தூக்கிக் கொண்டு நெஞ்சில் அணைத்துக் கொண்டு சமாதானம் செய்தான். ஒல்லுடா குட்டி, ஒண்ணுமேலடா, சும்மா யாரோ கத்துறாங்க என அவன் முதுகை நீவி விட்டவன், தீ குழந்தைக்கு பால் கொடு என மனைவி கையில் குழந்தையை ஒப்படைத்து விட்டு காஞ்சு கண்முன்னே டாக்டருக்கு போன் செய்தான். சித்தி, டாக்டர் வரேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போறதா நல்லது, பதட்ட ஆகாதீங்க. ஒண்ணுமே இல்ல, சாதாரண அலர்ஜியா தான் இருக்கும். இருங்க, குடிக்க பால் எடுத்து வர சொல்றேன் என்றவன் தானே கீழ் இறங்கி காஞ்சுக்காக தயாராக இருந்த பாலை எடுத்துக்கொண்டு வந்து காஞ்சுவை பொறுமையாக குடிக்க வைத்தான். காஞ்சுவுக்கு எதற்காக ஊட்டி ஊட்டி வளர்த்தான். அதை என்னையும் குழந்தையையும் எதற்காக தொடவிடாமல் செய்தான், எதற்காக காரம் கம்மியாக சாப்பிட வைத்தான் என தீக்கு இப்போது புரிந்தது. ராதா உணவின் மூலமாகத்தான் காஞ்சுவை பழி வாங்கியிருக்கிறான் என்பதும் புரிந்து கொண்டாள். இவளுக்கு இந்த தண்டனை போதாது. இவள் உடனே சாகக்கூடியவள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்க துடிக்க சாக வேண்டுமென மனதுக்குள் நினைத்துக் கொண்டவள் கணவனை கண்கள் கலங்க பார்த்தாள். மனைவி முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தான் ராதா. காஞ்சு முழுதாக பால் குடித்து முடித்ததும் அதை வாங்கி ஓரம் வைத்தவன், சித்தி நீங்க போய் துணி மாத்தி தயாராங்க வாங்க என அழைத்துக் கொண்டு சென்றவன் திரும்பி அந்த டம்ளரை தொடக்கூடாது என்று மனைவிக்கு கண்களால் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றான். அப்போ அந்த பாலிலும் ஏதோ கலந்துள்ளது என்பது தெரிந்து கொண்டவள் மகனை தூக்கிக் கொண்டு வெளியே சென்றாள். அவள் வெளியே செல்ல சமையல் செய்யக்கூடியவர் உள்ளே நுழைந்தார். தேட்சிமா, அந்த டம்ளரை தொடலதானே நீ? இல்லக்கா என்றதும் அவர் நிம்மதி மூச்சு விட்டவர் வேகமாக எடுத்து சென்றவர், நீ ரூம்ல இருமா, வெளியே வர வேண்டாம் என்றார். தீ சரியான தலையசைத்து விட்டு அறைக்குள் நுழைய ராதா புயல் போல் உள்ளே நுழைந்தவள் டம்ளரை தேடினான். அக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க என்றவள் ராதாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவளின் இறுக்கத்தில் குழந்தை நசுங்குவதை கண்டவன், தீ என உயிரை உருக்கி அழைத்தான். அவன் வழி அவன் குரலில் தெரிந்தது. சட்டென்று எக்கி தன் கிருஷ் உதட்டை கவ்வியவள் அவன் உதட்டை கவ்வி சுவைத்தாள். காஞ்சு சத்தம் கேட்கவும் மனைவியை விளக்கியவன், வீட்டிலே இரு, தேய் சீக்கிரம் வந்துடுற என்றவன் காஞ்சுவை அழைத்துக் கொண்டு கிளம்பினான். போகும் வழியெல்லாம் தன் முகத்தை தொட்டு தொட்டு பார்த்து அழுது கொண்டிருந்தாள் காஞ்சு. ராதா உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டவன் முகத்தை வெளியே பதட்டமாக வைத்துக் கொண்டான். மின்னல் வேகத்தில் ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்து விட்டான். ராதா கோமாவில் இருந்த ஹாஸ்பிட்டல் தான் இது. யாருடைய அனுமதியும் கேட்காமல் காஞ்சுவை நேராக மருத்துவர் அறைக்கு அழைத்து சென்றவன், டாக்டர் எங்க சித்திக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அங்க மறைவாக இருந்த இடத்தை கை காட்டி, நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் வந்து செக் பண்றேன் என்றார் ராதாவை ஒரு அழுத்தமான பார்வை பார்த்தவர். ராதா மருத்துவரை பார்த்து மர்மமாக சிரித்தவன், போய் செக் பண்ணுங்க என சைகையில் கூறினான். மருத்துவர் காஞ்சுவை பரிசோதித்து பார்த்தவர், உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும், இருங்க நர்ஸ வர சொல்றேன் என்றவர் அட்மிஷன் எழுதி கொடுத்து உடலுக்கு தேவையான அனைத்து டெஸ்டையும் எழுதி கொடுத்தார். ராதா, அவங்களை அட்மிட் பண்ணி தான் செக் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே டாக்டர், நீங்க எல்லா டெஸ்டையும் எடுங்க, எனக்கு என் சித்தி தான் முக்கியம், அவங்க சரியானா போதும். எனக்கு இப்ப இருக்கிறது அவங்க மட்டும்தான் டாக்டர், பிளீஸ் டோன்ட் வரி ராதா, நான் எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். காஞ்சு உருகி போனாள் ராதாவின் பாசத்தில். சித்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். வேண்டாம் ராதா,
உங்க சித்தி கூட பொண்ணுதான் இருக்கணும். லேடிஸ் இருந்தா அழைச்சிட்டு வாங்க. சரி டாக்டர். சித்தி, நான் போய் தீட்சி அழைச்சிட்டு வரேன். ஓகே ராதா, சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வர சித்தி என அழுத்து கூறியவன், டாக்டர் எங்க சித்திய ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க என பல மாடுலேஷனில் கூறினான். வசி தனக்கு லோன் கிடைத்ததும் முதலில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தாய் மனைவியை அழைத்துக் கொண்டு சென்றான். பிசினஸ் துவங்க ராதா வைத்திருந்த கம்பெனியை வாங்கிக் கொண்டான். ராதா தனக்கு இனி கொடைக்கானலில் வேலை இல்லை, ஹோட்டலில் தங்கிப்பேன், கம்பெனி வேண்டாம் என்று கூறவும் அதை வசி வாங்கிக் கொண்டான். கம்பெனி திறப்பு விழாவை தாயை வைத்து திறப்பதா மனைவியை வைத்து திறப்பதா என குழப்பத்தில் இருந்தவள் இருவர் கையிலும் கத்திரிக்கோள் கொடுத்து கட் பண்ண வைத்தான். அருணா லிதியை விளக்கேற்ற கூறிவிட்டு முகிலன் அருகில் யதார்த்தமாக நின்று கொண்டாள். இருவரையும் பார்த்த வசி கொஞ்ச நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்தான். ஜே.கே. உடனே கிளம்பினார். லிதி, மாமா முகமே சரியில்லை, ஏதாவது கோவமா? மனைவியிடம் இதமாக கேட்டான். அத்தையும் வரல. வசி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்பா, அதான் உடனே கிளம்பிட்டாங்க. நம்ம மேல அவங்களுக்கு எந்த கோவம் கிடையாது, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. லிதி, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சாதாரணமா சொல்ற, வா போய் பார்த்துட்டு வருவோம் பதறினான். கணவன் தன் குடும்பத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையை நினைத்து பெருமைப்பட்டவள், போகலாம் வசி, நாளைக்கு போலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அருணா, பல வருஷத்துக்கு அப்புறம் உன் முகத்துல பழைய சிரிப்பை பாக்குறேன், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முகில், ரொம்ப நன்றி என் மகனுக்கு உதவி செஞ்சதுக்கு. நான் அவனை பிரிச்சு பாக்கல அருணா, நீயும் அவனை மட்டும்தான் நான் வாழவே காரணம், நீயும் பிரிச்சு பேசாத என்றார் தவிப்பாக. தாயை தேடி வந்த வசி காதுகளில் முகிலனின் வார்த்தைகள் தெளிவாக விழுந்தது. அதிலும் அவர் கண்களில் கொட்டி கிடந்த காதலும் ஏக்கமும் கண்டவன் தாயை அழைக்காமல் அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்து விலகி சென்றான். முகில், இனி இந்த மாதிரி பேச்சு வேண்டாம், பசங்க காதல விழுந்தா தப்பா நினைப்பாங்க, நமக்கும் தேவையில்லாத சங்கடம் இல்ல. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்காருனா, யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்படி பேசல, ஆனா நீ என்ன ஒதுக்கி வைக்காத, என்கிட்ட பேசாம இருக்காத, என்னால தாங்கவே முடியாது என்றார் உணர்வு பூர்வமாக. அருணாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. முகிலனை காயப்படுத்தவும் விரும்பவில்லை. அனைவரும் கிளம்பி சென்றதும் லிதி யாரிடமும் சொல்லாமல் தனியாக ஒருவரை சந்திக்க கிளம்பினாள். வசி அவனிடம் வெளியே செல்கிறேன் என்று மட்டும் கூறியிருந்தாள். அவள் உடனே விட்டு செல்வது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அவளை அவன் தடுக்கவில்லை. உடன் அழைத்துச் செல்வாள் என நினைத்திருக்க அவள் மட்டும் கார் எடுத்துக்கொண்டு கிளம்பி இருந்தாள். மித்ரன் அழுது அழுது சோர்ந்து சுருண்டு போனான். பிருந்தா கூறியதும் உடனே சென்னை வந்துவிட்டான் தாய் தந்தையை தேடி. நேரடியாக தந்தையை தேடி சென்றவன், நீங்க என்கிட்ட என்ன மறைக்கிறீங்கப்பா? மகன் கேள்வியில் சிரித்தவர், மருமகள் எதுவும் சொல்லலையோ மித்து? என்கிட்ட அனுப்பிட்டாளே. மருமகளா? அதிர்ச்சியாக கேட்டான். ஆமா, நீ அன்னைக்கு ரெடியான்னு பாடினப்பவே நாங்க ரெடி ஆகிட்டோம், அதான் அன்னைக்கே நாங்கெல்லாம் அறிமுகமாகி பேசிட்டோம், நீதான் லேட்டு என்றார் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு. யாருக்கு மாத்திரை? புதுசா இருக்கு, உங்களுக்கு என்னாச்சு? ரிலாக்ஸ் மித்து, எனக்கு ஒண்ணும் இல்ல, மாத்திரை உன் அம்மாவுக்கு என்றார். சித்திரவதை 60. அம்மாவுக்கா? எதுக்காக? அம்மாவுக்கு இவ்வளவு மாத்திரையாப்பா? என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? எதுக்கு மறைக்கிறீங்க? உன்கிட்ட மறைக்க நீ என்ன குழந்தையா மித்து? நாங்க மறைக்கல, நீ தெரிஞ்சுக்க விரும்பல எதையும். நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு எதுவும் புரியலன்னு மறைச்சோம், வளர்ந்தது புரியும்னு நம்பணும். ஆனா நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட மித்து. ஒரு நிமிஷம் இரு, உங்க அம்மா கிட்ட மாத்திரையை கொடுத்துட்டு வரேன் என்றவர் தங்களின் அறைக்குள் நுழைய அவர் பின்னாடியே மித்ரனும் நுழைந்தான். அவனின் தாய் அருள்மணி கட்டிலில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தார். அருளு என்ற கணவனின் குரலில் கண் திறந்து நிமிர்ந்தவர் அறைக்குள் தன் மகன் நிற்பதை ஆச்சரியமாக பார்த்தார். அதே ஆச்சரியத்தோடு தன் கணவனை பார்க்க அவரோ இமை சிமிட்டி சிரித்தார். அருள், மாத்திரை போடு என்றவர் மாத்திரை தண்ணீர் இரண்டையும் மனைவி முன்பு நீட்டினார். அருள் கணவனை பார்க்க எழிலன் கண்மூடி திறந்தார். கணவன் நீட்டிய மாத்திரையை போட்டுக்கொண்ட அருள் கண்மூடி படுத்துக் கொண்டார். மித்து, வெளியவா பேசிக்கலாம், அம்மா தூங்கணும். என்னப்பா, ஏதாவது பெரிய பிரச்சனை அம்மாவுக்கு? இருந்துச்சு, இப்ப இல்ல, சரி பண்ணியாச்சு. என்ன சரி பண்ணீங்க? கேன்சர்டா. அதிர்ந்து நின்றான் மித்து. அப்பா! வார்த்தைகள் தடுமாறியது மித்துவுக்கு. ஆமாண்டா, இப்போ நீ ஷாக்காக அவசியம் இல்ல, ஷாக்காக வேண்டிய நேரத்துல நீ கண்டுக்கவே இல்ல, எல்லாம் சரியானது ஷாக் ஆகுற என சிரித்தவர் சமையல் அறைக்குள் நுழைந்தார். இரவு சமையலை பார்க்க. மித்து, எல்லாம் பிரச்சனையா இருக்கும்போது நீ ஆறுதலா 4 வார்த்தை பேச மாட்டியான்னு நாங்க ஏங்கணும். ஆனா நீ அம்மா திட்டா கவனிக்கலன்னு ஹாஸ்டல் போயிட்ட. இப்ப எல்லாம் சரியாகி உன் அம்மாவும் நல்லா இருக்கா. உன்னுடைய 7 வயசுல அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சது. நம்ம நல்ல நேரம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சோம், பயம் இல்லாம.
ஆனா மூளைக்கு போற நரம்பு பாதிச்சிருச்சு. அம்மாவுக்கு அடிக்கடி கோவம் வர மயக்கம் வர தோங்குச்சு. நீ வேற அப்ப அம்மா முந்தனைய புடிச்சுக்கிட்டு சுத்து விட, என்ன கூட உன் அம்மா பக்கத்துல விட மாட்டா. அவளால உன்னை பாத்துக்க முடியாம போயிடுச்சு. அவளுக்கு பயம், எங்க நம்ம செத்துருவோமோன்னு. உன்னை விலக்கி வைக்க உன்கிட்ட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம அவ மூளை சூடாகி அப்பப்ப என்ன பண்றோன்னு தெரியாம இருந்தா. அம்மா திட்டுறாங்கன்னு நீ அவகிட்ட இருந்து ஒதுங்கி என் கூட பழக ஆரம்பிச்ச. அது அவளுக்கும் நல்லதா பட்டுச்சு. ஒருவேளை அவ இல்லைன்னா நீ வருத்தப்பட மாட்ட, நல்லா இருப்பன்னு அப்படியே உனக்கு பிடிக்காதது செய்ய ஆரம்பிச்சா. உன்னை விலக்கி வச்சா உன்கிட்ட மட்டும் இல்ல மித்து, என்னையும் விலக்கி வச்சா. உனக்காகவும் எனக்காகவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தினமும் சண்டை போட்டா. உன் அம்மா என்கிட்ட சண்டை போடுறது உனக்கு தப்பா பதிச்சு போச்சு. அவளை ராட்சசி மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச. ஹாஸ்டல் சேர்ந்த. நீ அவளை விட்டு போனதும் அவ ரொம்ப அழுதா, உடைஞ்சு போயிட்டா. ஆனா எனக்கு ஒரு பெரிய கவலை போனது. நீ வீட்டுல இருக்கவும் உன்னையும் பாத்துக்கிட்டு அவளையும் சமாளிக்க முடியாம இருந்தேன். நீ போனதும் அவளுக்கு மேல அவ கூட சண்டை போட்டு அவளை மிரட்டி திரும்பவும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண. உனக்கு புரிய வைக்க நிறைய ட்ரை பண்ண. நீ உங்க அம்மா பத்தி பேசினாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போன. உன்ன மாதிரி நான் போக முடியாதுரா. அவ என் பொண்டாட்டி. ராதா அப்பா அம்மா பெரிய பக்கபலமா இருந்தாங்க எனக்கு. ஒரு கட்டத்துல உங்க அம்மா ரொம்பவே பாதிக்கப்பட்டா. அவளை காப்பாத்த முடியாதுன்னு நம்பி என்கிட்ட அழுதா. நான் உயிரோட இருக்கும்போது நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் நிம்மதியா போய் சேருவேன்னு சொன்னா. அவளால நிக்க கூட முடியல. வீட்டு வேலை சமையல் எல்லாம் நானே செய்ய ஏதோ உங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டாடா. இப்ப கூட அவ சமைக்கிறேன்னு தான் சொன்னா. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அவளை தப்பா நினைக்கல. அருள் அதிகாரம் பண்ற மாதிரி உனக்கு தோணல போல. நீ அதிகமா வீட்டுக்கு வராம ராதா வீட்டுலதான் இருந்த. அவங்க கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு நான் உங்க அம்மாவை அழிச்சிட்டு வெளிநாடு கிளம்பினேன். அங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சது எங்களுக்கு. உங்க அம்மா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக தோணுச்சு. உடம்பு மட்டும் இல்ல, மனசும் தாண்டா. இன்னொரு கல்யாணத்தை மறந்தே போனா. ராதா அப்பாதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை அனுப்பி வச்சாரு. உங்க அம்மா முழுசா குணம் ஆகலனாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா இல்ல மித்து. மெடிடேஷன், ட்ரீட்மெண்ட், அது இதுன்னு எதையாவது அவளை செய்ய வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி அவளுடைய மூளை நரம்ப சரி பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவளை சரி பண்ணி இப்ப உங்க அம்மா நல்லா இருக்காடா. கத்தல, கோவப்படல, அமைதியா இருக்கா கொஞ்சம் வருஷமா. ஆனா நீதாண்டா எந்த நோயும் இல்லாம லூசு மாதிரி ஆயிட்ட. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அருள் பத்தி குறை சொல்லிக்கிட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அடுத்த வைத்தியம் பாக்கணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல காலம் ராதா அவன் கூட வேலைக்கு சேர்த்துக்கிட்டா உன்ன. சின்ன வயசுலதான் முட்டாளா இருந்தேன்னு பார்த்தா வளர்ந்து கூமுட்டையா இருந்துற நீ. தலை, நான் போய் என் பொண்டாட்டிய சாப்பிட வைக்கணும். கால் பிடிச்சு விடணும். உடனே யாருக்காவது கால் பண்ணி அம்மா குடும்பக்காரி அப்பாவை குடும்பம் பண்றாருன்னு ஒப்பாரி வைக்காதரா. எங்களுக்கு கேட்டு கேட்டு காது வலிக்குதுரா. அவர் விளையாட்டாக கூறினாலும் அவர் கடந்து வந்த பாதையும் வழியும் நினைக்கும் போதே உயிர் நடுங்கியது மித்துவுக்கு. தாயை புரிந்து கொள்ளாமல் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் எதற்காக நான் உயிர் வாழ்ந்தேன் என்று நினைத்து தன்னையே வெறுத்தவன் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக வழிந்தது. அப்படியே சென்று அறைக்குள் முணங்கிக் கொண்டவன் கட்டிலில் சுருண்டு விழுந்து பெண் பிள்ளை போல் அழுதான். தேம்பி தேம்பி சிறு பிள்ளை போல் அழுது கொண்டிருந்தவனை ஒரு கரம் வருடி கொடுத்தது. கண் திறக்காமலே உணர்ந்து கொண்டான் அது அம்மாவென. மித்துவின் அழுகை அதிகமானதை தவிர குறையவில்லை. அம்மா, சாரிமா, சாரி. நான் எதுவும் தெரிஞ்சுக்காம உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேமா. உங்களை தப்பா நினைச்சிட்டேமா. சாரிமா. அருள் கையை பிடித்து தன் கன்னத்திலேயே அடித்துக் கொண்டான். டே, என் கையால அடிச்சுக்கடா, அப்பதான் வலி தெரியும். என் பொண்டாட்டி கையால அடிச்சுக்கிட்டா அவளுக்கு தான் வலிக்கும், உனக்கா வலிக்கும் என்றபடி மகன் அருகில் அமர்ந்தார் எழிலன். மகனை நிமிர்த்தி அமர வைத்து, அருள், மித்து நமக்கு கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத பேசி பேசி அழுது இருக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும் எங்களுக்கு. தேவையில்லாமல் முடிந்ததை நினைத்து அழக்கூடாது. அழாம சீக்கிரம் மருமகளை அழிச்சு வர வழிய பாப்போம். ரொம்ப தெளிவான பொண்ணு பிருந்தா, பொறுப்பான பொண்ணுடா. என்ன பார்த்தது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா. உன்னுடைய மழுங்கன மூளைக்கு அவதான் பொருத்தமானவ. பட்டத்திட்டே இருப்பா. மெத்த சிரித்தபடி தன் கண்ணீரை துரைத்தவன் தாயின் வார்த்தைகளை முதல் முறை ஏற்றுக்கொண்டான். உண்மைதாமா, நீ இந்த மூளை மழுங்காது, சாரி என்றவன். சாப்பிட்டீங்களா என்றான். நீ அழுதுட்டு இருக்கும் போது எங்களால எப்படி சாப்பிட முடியும் மித்தோ? அவசரமாக ஓடி தட்டை எடுத்து வந்தவன் தன் கண்ணை துரைத்துவிட்டு தாய்க்கு தன் கையால் ஊட்ட துவங்கினான். எழிலுக்கு மனது நிறைந்து போனது. அருளின் பல நாள் கண்ணீர் மகன் தன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டானா என்றுதான் இருந்தது. நேற்று வரை அழுதார். எழிலும் மிகவும் பயந்து போனார். அழுது அழுது திரும்பவும் அருளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுமோ என்று பிருந்தாவுக்கு மனதுக்குள்ளேயே மானசீகமாக நன்றி கூறிக்கொண்டார். மித்து தாயை தாங்க துவங்கினான். சுத்தமாக காதலியை கூட மறந்து போனான்.
தாய் தந்தை இருவருடனும் லூடோ விளையாடுவது, தாய்க்கு கால் பிடித்து விடுவது, தன் கையால் சமைத்து தருவது என அசத்தினான். அவரின் ஏக்கத்திற்கு பல மடங்கு அன்பாக பார்த்து கொண்டான். எழில் காண்டானார். டேய், திரும்பவும் என் பொண்டாட்டி பக்கத்துல என்ன விட மாட்டேங்கிறானே நீ. அவர் பேசியது காதில் விழாதது போல் இருந்தான் மித்து. நான் சென்று மனைவியை அழைத்து வருகிறேன் என கூறி சென்ற ராதா ஒரு நாள் முழுவதும் வரவில்லை. மனைவியை அழைத்துக் கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருந்தான் ராதா. காஞ்ச முகம் மட்டும் இல்லாமல் உடலும் காயமாக துவங்கியது. காயத்திலிருந்து துர்நாற்றம் வீச துவங்கியது. ராதாவை தேடியவளுக்கு புரியவில்லை தன் நிலைக்கு அவன்தான் காரணம் என.